அண்மை செய்தி. புதுச்சேரி ஆளுநர் தமிழிசையுடன் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். சிறுமி படுகொலை விசாரணை நடவடிக்கைகள் குறித்து ஆளுநரிடம் டிஜிபி விளக்கம் அளித்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி ஆளுநர் தமிழிசையுடன் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீனிவாஸ். செய்தியாளர் கிருஷ்ணா வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்தான மேலும் விவரங்கள். நிச்சயமாக புதுச்சேரியில் சிறுமி பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இந்த வழக்கை காவல்துறையினர் கடந்த 4 நாட்களாகவே காலதாமதம் செய்து இந்த வழக்கை விசாரித்ததாகவும், அதே போல சிறுமி குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று உறவினர்களும் பெற்றோர்களும் கொடுத்து வந்த நிலையில போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல டிஜிபி தலைமையிலான குழுவினர் காலை முதல் இந்த பகுதியில் முழுவதுமே சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இதற்காக தனி குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. இது எஸ்எஸ்பி சிறப்பு புலனாய்வு குழு எஸ்எஸ்பி கலைவாணன் தலைமையில காவல்துறையினர் இந்த பகுதி முழுவதுமே அந்த சிறுமி வீடு, கொலை செய்யப்பட்ட இடம் ஆகியவற்றை சோதனையில் ஈடுபட்டனர். இந்த அனைத்துமே தற்போது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தலைமையிலான குழுவினர் அந்த நடவடிக்கை கொடுத்து அவர் விளக்கம் அளித்து வருகிறார். மேலும் அந்த குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை வழங்க வேண்டும் என்றும், அதே போல இந்த தீர்ப்பு அதி விரைவில் இந்த சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு இந்த விசாரணையை மேற்கொண்டு அவர்கள் நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்திலானது மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.